உலகம் முழுவதும் ஆன்லைன் மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆன்லைன் மோசடி தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் மக்கள் தொடர்ந்து ஏமாந்து வருகின்றனர். பண ஆசை காட்டி ஏமாற்றுவதும் தொடர்கதையாகி வருகிறது. சமீபத்தில் ஆன்லைன் ட்ரேடிங்கிற்கு செயல் இருப்பதாகவும் அதுவே தானாக முதலீடு செய்து 1 லட்சத்துக்கு மாதம் ரூபாய் 3000 முதல் ரூபாய் 5000 வரை லாபம் சம்பாதித்து தரும் என சமூக வலைதளத்தில் விளம்பரம் பரவியது. புதுச்சேரியில் பலரும் இந்த செயலியை பெற்றனர். இதற்கு ரூபாய் 40,000 கட்டணம் வசூலிக்கப்பட்டது. கட்டணம் செலுத்திய பின் அந்த செயலி வேலை செய்யவில்லை. இதனால் செயலியை விற்றவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தனர். ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதையடுத்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து சைபர் கிரைம் போலீசில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தனர். இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நவீன தொழில்நுட்பம் மூலம் மோசடி நபரை கண்டறிந்தனர். மோசடி செய்தவர் சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்த அஸ்வின் விக்னேஷ் என்பது தெரிய வந்தது. பொறியியல் பட்டதாரியான இவர் புதுச்சேரி மட்டுமின்றி நாடு முழுவதும் சுமார் 2000க்கும் மேற்பட்டோரிடம் போலி செயலியை விற்று சுமார் 8 கோடி ரூபாய் வரை மோசடி செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் தலைமறைவாக இருந்த அஸ்வின் விக்னேஷை தேடி வந்தனர். சென்னை சோழிங்கநல்லூரில் அவர் மறைந்திருந்தது தெரிய வந்தது. அவரை பிடிக்கச் சென்றபோது அவருடைய செல்போன் சிக்னல் சென்னையில் பல இடங்களில் இருப்பதாக காட்டியது. சென்னையில் முகாமிட்ட போலீசார் சென்னை OMR பகுதியில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 14 லேப்டாப், ஒரு சொகுசு கார், 7,60,000 ரொக்கம், மின்சாதன பொருட்களை பறிமுதல் செய்தனர். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறையா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் உள்ளே போய் பதிகிறாங்க இவங்க பேரை. அதுக்கப்புறம் அவங்க கால் சென்டர் மூலிமா கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இதை மாதிரி பதிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு ரெடியா, இது மாதிரிலாம் அது நல்லா வேலை செய்யணும், உங்களுக்கு இன்னும் ஆசை வார்த்தை அதிகமாக காட்டிடுவாங்க. ஃபுல் காசு இருக்கிறவங்க கொடுத்து கேட்பாங்க. ஒரு சில பேர் இன்ஸ்டால்மெண்ட்டில் 10,000 5,000 கொடுத்தவங்க இருக்கிறாங்க. 5,000 கொடுத்தவங்க இருக்கிறாங்க. 60,000 பே பண்ணவங்க இருக்கிறாங்க. பட் இவங்கெல்லாம் அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணிட்டு சாஃப்ட்வேர் நல்லா இருந்தால் பேலன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ பண்ணுவாங்க. பட் யாருக்குமே சாஃப்ட்வேர் டெலிவர் ஆகலை. அப்போ அது மாதிரி சாஃப்ட்வேர் டெலிவர் ஆகாதால அவங்க நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வராங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு 6 கம்ப்ளைண்ட்டு 7 கம்ப்ளைண்ட் இருக்குது. அதில் ஒன்று இப்போ நம்ம ஆளை ட்ராக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு விசாரிக்கக்குள்ள தான் நமக்கு உள்ளே போய் நம்ம செக் பண்ணக்குள்ள இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம ஊர் கம்ப்ளைண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் சீட்டட் மோர் தென் 1,000 பீப்புள், ஒரு 1,500 பீப்புள். அவர்கிட்ட கேட்கக்குள்ள நான் 500 பேர் தான் பண்ணேன்றாரு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நம்ம ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர் இன்வெஸ்டிகேஷனு. இவ்வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு மோசடி நபரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசாரை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா பாராட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.